ஜேமங்காரன் வெளிநாட்டுக்காரனே வெளியேறு என்று சொன்னானா இருந்தா கூச்சப்படாம நடுவிரலை தூக்கி காட்டுங்க. அதாவது எல்லா வெளிநாட்டுக்காரரும் வெளியேற வேண்டிய அவசியம் அங்கே இல்லை. ஏன்னா அந்த நாட்டுக்கு அந்த பல வெளிநாட்டுக்காரர்கள் டேக்ஸ் கட்டுறார்கள், பல விஷயங்களை நல்ல செய்கிறார்கள், மாற்றுக்கிறது இல்லை. ஆம் நண்பர்களே, இன்றைக்கு கதைக்க போகிற விடயம் ஈழத்தமிழன், புலம்பெயர்ந்த ஈழத்தமிழன் ஜெர்மனில் பெரியொரு தொழிலதிபராக இருக்கின்றார். ஆம், அது மகிழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர். அது இன்னும் எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியோட இந்த வீடியோக்குள்ள நுழைவோம். அதாவது இதில் பார்க்குற ஃபோட்டோ, ஸோ இவரை சிவா என்று கூப்பிடுவோம். அதாவது சிவா என்ற ஒரு பேரோட ஜெர்மனில் வலம் வந்தவர். அந்த ஜெர்மன் நாட்டில் ஒரு பெரிய ஒரு தொழிலாளராக வந்து இப்போ 2க்கு மேற்பட்ட கம்பெனிகளை நடத்தி வருகின்றார். ஸோ இவருக்கு நடந்த ஒரு விசேட நன்மைக்காகத்தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கு பதிவிடுறேன். இவரை பற்றியான வீடியோ நான் ஏற்கனவே அவர்கிட்ட கம்பெனிக்கு நேர போய் ஒருக்கா வீடியோ எடுத்து போட்டேன். யாரெல்லாம் பார்த்தீங்களோ எனக்கு தெரியாது. ஸோ அந்த கம்பெனியில் என்னென்னு பார்த்தோம்னா, அது என்ன இன்றைக்கு நடந்த விஷயத்தை சொல்லக்கு முன்னே இவரை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக பார்க்குறாக்களுக்கு இவரை பற்றி கொஞ்சம் சொல்லணும்ன்றக்கா. அதாவது இவர் நடத்துகிற கம்பெனியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார் கம்பெனிகளுக்கு, அதாவது காருக்கு வந்து சின்ன சின்ன பிளாஸ்டிக் பார்ட்ஸுகள் எல்லாம் பெறும். அந்த பார்ட்ஸுகளை வந்து இவற்றை கம்பெனியில் தான் அந்த செக் பண்ணுறது, அது குவாலிட்டி செக்கிங் அதை பண்ணுறது. அதை செய்துட்டு அதுக்கு பிறகு அதை கார் கம்பெனிக்கு திருப்பி அனுப்புறது. ஸோ யாரெல்லாம் நீங்கள் ஜெர்மன் கார் வச்சு ஓடுறீங்களோ நிச்சயமாக அந்த காரில் இருக்கிற பிளாஸ்டிக் கம்பெனி இவற்ற கம்பெனிலேருந்து தான் வந்திருக்கு. அதாவது பின்னுக்கு ஒரு ஈழத்தமிழ் உழைப்பு இருக்கு, மேட் இன் ஜெர்மனி. ஆனால் மேட் இன் ஜெர்மனிக்கு பின்னால் ஈழத்தமிழ் என்ற உழைப்பு இருக்கு. ஒரு இரும்பு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரில்லர், அதாவது போரர்னு சொல்லுவாங்க ஜெர்மனியில். ஸோ அப்போ அந்த போரர் எல்லாம் செய்து வேறு நாடுகளுக்கு அனுப்புறது. ஸோ இதில் பார்க்குற அந்த புகைப்படத்தில் பார்க்குற இது அங்கே வெல்டிங் வேலை செய்கிறதும் நம்முடைய ஈழத்தமிழர்கள், அங்கே வேலை செய்கிறதும் நம்முடைய தமிழர்கள். நிச்சயமாக ஜெர்மன்காரன் வேலை செய்கிறார்கள், வேறு வெளிநாட்டுக்காரன் வேலை செய்கிறாங்க. ஆனால் அதிகம் இதை பற்றி செய்கிறது எங்கள்கிட்ட தமிழர்கள் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பேன் கம்பெனி, அதாவது வந்து ஒரு சட்டி கம்பெனி. ஸோ அந்த சட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான சட்டி, அவ்வளவு ஹெவியானது. அந்த கம்பெனியை இவர் தான் இயக்கி வருகிறது. ஸோ அப்படி இவரை பற்றி அடுக்கி கொண்டே போகலாம். இவருடைய நிகழ்ச்சி நிரலை பார்த்தீங்களா. ஸோ இவருக்கு வந்து விசேடமாக இவர் அங்கത്തെ அரசாங்க டிவி சட்டிஎஃப், அந்த டிவி வந்து இவரை விசேடமாக போட்டி எடுத்தது, இவர்கிட்ட கம்பெனிக்கு வந்தது, அப்படி வீடியோ எடுத்து போட்டவர்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல ஜெர்மன் உள்ளாக்களுக்கு தெரியும். ஸோ இதை தாண்டி ஒரு நல்ல மனிதர், அதாவது ஒரு நாட்டு பெற்று, அடுத்து தமிழ் பெற்று, தமிழர்களை பெற்று என்று அடுக்கி கொண்டே போகலாம். என்னோட கதைக்கிறவர் தொடர்ந்து கதைக்கும் பொழுது அவற்றை கதையை கேட்கவே உடனே அறியக்கூடிய இருக்கும். இந்த பேர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார், ஸோ நாட்டுக்கு இப்படிலாம் யோசிக்கிறார் என்ற எண்ண தோண்டும். ஸோ அதெல்லாம் தாண்டி இளைஞர்கள் ஈழத்தில் இருந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவர்களை இங்கே கூப்பிட்டு தண்ட கம்பெனியில் வேலை கொடுத்த ஒரு நல்ல மனிதர். அப்படி பலர் ஏமனில் வந்து விசாக்கள் பிரச்சனையாக இருக்கிறவர்கள் கூட தண்ட கம்பெனியில் பதிஞ்சு வேலை கொடுத்து விசா வாங்கி கொடுத்த ஒரு நல்ல மனிதன். அப்படி கொஞ்சம் நல்ல ஒரு மனிதனை பற்றி நான் சொல்லிக்கொண்டு வரைக்கல. அதாவது ஏன் இதை பற்றி நான் சொல்கிறேன்டா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய கம்பெனி வந்து இருக்கிற இடத்துல அந்த ஸ்டட்ன்னு சொல்ல போகிற சிட்டி, அந்த சிட்டியில் ஒரு பஸ் ஒன்று ஓடுது. அந்த பஸ் கோல்ட் வந்து இவருடைய பேர்லேயே, அதாவது இவருடைய கம்பெனி பேர்லேயே அந்த பஸ் கோல்ட்டில் சிவா என்று போட்டிருக்காங்க. அதாவது யாழ்ப்பாணத்து வஸ்கோல்ட்டு, வவுனியா வஸ்கோல்ட்டு, இந்த மாதிரி இது சிவா வஸ்கோல்ட் என்ற ஒரு வஸ்கோல்ட்டை இதில் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற புகைப்படத்தில் பார்க்குற இந்த காட்சியாக. ஸோ அந்த பஸ்ஸிலேருந்து வரைக்கும் சிவா கோல்ட், அதாவது சிவான்ற பஸ் கால் ஸ்டைலில் நிப்பாட்டம் என்ற ஒரு இதோட வருது. அவ்வளோ பெருமையாக இருக்குது. அதாவது ஒரு தமிழன் வந்து அகதியாக வந்து அங்கே முன்னேறி அந்த நாட்டுக்கே ஒரு அந்த இடத்துக்கு ஒரு பஸ் வருது, அந்த இந்த இடத்துல நிற்குது, அது சிவா கம்பெனிக்கு நேராக நிற்குது, அதில் அவருடைய பேர் இருக்குது, தமிழன் பேர் இருக்குன்ற நிச்சயமாக பெருமையாக இருக்கின்ற மகிழ்ச்சியே இல்லை. அதை விட எனக்கு இன்னும் பெருமை, அவர் என்னுடைய ஒரு நல்ல நண்பன் என்றதை பெருமையை சொல்லிக்கொண்டு, நிச்சயமாக இவர் மட்டுமண்டில்லை, இன்னும் பலர் தெரியாமல் ஜெர்மனில் இருக்கிறார்கள், இங்கிலாண்டில் இருக்கிறார்கள், கனடாவில் இருக்கிறார்கள். அப்படி உலகம் பூரா தமிழர்கள் தாங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து ஈழத்தமிழன் சாதிச்சு கொண்டு இருக்கிறான் வழியை அவர்கள் ஒரு நாளும் மற்றவனை வேதனைக்கு உட்படுத்த மாட்டார்கள். தமிழன் புகுந்த நாடு, அதாவது முன்னேறாமல் போனதே இல்லை இலங்கையை தவிர. அதுதான் எனக்கும் புரியலை. மற்றபடி எல்லா நாடு, சிங்கப்பூர்லேருந்து எங்கே பார்த்தாலும் எங்கெங்கெல்லாம் முன்னேற்றமாக நாடுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிச்சயமாக தமிழன் உழைப்பு இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் இவருடைய உழைப்பு ஜெர்மனிலையும் இருக்குன்றதை சொல்லிக்கொண்டு
உங்களோட கருத்துக்களை மறக்காம எழுதுங்க. ஸோ அதாவது திருப்பியும் சொல்கிறேன், எல்லா வெளிநாட்டுக்காரரையும் வெளியேறான்னு சொல்லி ஜெமங்கான்னு சொன்னால் கூச்சப்படாமல் நடுவில் தூக்கி காட்டுங்க. நன்றி, வணக்கம்.